கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஆண்டவரின் மகிமைக்காக ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரோடு கூட பேசும். நீர் பேசுகிற வார்த்தையை உணர்ந்து கொள்ளும்படியாக, தங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளும்படியாக கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபை விசுவாசிகளுக்கு ஆலோசனையாக எழுதுகிறார். எப்படி கிறிஸ்துக்குள்ளே சந்தோஷமாயிருக்க வேண்டும், தாங்கள் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை குறித்த புத்திமதியை இந்த பிலிப்பு சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். பல காரியங்களை குறித்து அந்த 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவைகள்ல ஒன்றுதான் இந்த 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்ம வாசிச்சோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்னு சொல்லி. இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் வாழ முடியுமா? பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அவர் எழுதுகிறார். ஏதோ மற்றவர்களுக்கான ஒரு பிரசங்கம் மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் தான் அனுபவித்ததை குறித்து அவர் எழுதுகிறார். பவுலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23 - 25 வரை உள்ள வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக ஆண்டவருக்காக நான் பிரயாசப்பட்டேன். மரண அவஸ்தையில் நான் அநேக தரம் இருந்தேன். மிலாறுகளால் நான் அடிக்கப்பட்டேன். கப்பர் சேதத்துல இருந்தேன். 2 ராத்திரி முழுவதும் நான் கப்பலிலே கழித்தேன் என்றெல்லாம் சொல்லி பல காரியங்களை, தன்னுடைய வாழ்க்கையிலே தான் அனுபவித்த போராட்டங்களை குறித்து 11ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார்.
12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும்போது, என்னுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதுகிறார். அப்போ மனிதர்களால பவுலுக்கு போராட்டம், தன்னுடைய சரீரத்திலும் அவருக்கு உபத்திரவம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் இந்த விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள்னு சொல்லி. அதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய 11, 12 வசனங்கள்ல வாசிக்கிறோம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன்னு சொல்லி எழுதுகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே தான் கற்றுக்கொண்ட அனுபவத்தை இன்றைக்கு இந்த பிலிப்பு சபை விசுவாசிகளுக்கு ஆலோசனையாக எழுதுகிறார். தான் சந்தித்த பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு மனரம்மியமான ஒரு மன அமைதியை, சந்தோஷத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர் பெற்றிருந்திருக்கிறார். இந்த வசனத்துல 2 காரியங்களை அவர் எழுதுகிறத பார்க்கிறோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். அடுத்ததா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்னு சொல்லி எழுதுகிறார். ஒரு சில தருணங்கள்ல மாத்திரம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அல்ல, வாழ்நாள் முழுவதும் நீங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி எழுதுகிறத பார்க்கும். இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தையை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி சந்தோஷமா இருப்பது, ஆண்டவர் நமக்கு தருகிற சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம், அவர் தருகின்ற சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள என்ன வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கையாள வேண்டும் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வருடத்தின் துவக்கத்திலே நாம் கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமா இருப்பது என்பதை குறித்து நம்ம தியானிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் மாத்திரமல்ல, ஆண்டவரை நம்ம சந்திக்கிற வரைக்கும் நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்படியாக ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ரிஜாய்ஸ் இன் த லார்ட், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, பெர்ஃபார்மன்ஸ் பிரிங்ஸ் பெர்மனன்ட் ஜாய், செயலாக்கம் நிரந்தர மகிழ்ச்சியை தருகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சந்திப்பதற்கு முன்னதாக சீஷர்களோடு கூட நடந்த உரையாடலை இங்க யோவான் எழுதுகிறார். மற்ற சுவிசேஷங்களை காட்டிலும் கடைசியாக சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நடந்த உரையாடல் யோவான் சுவிசேஷத்துல 4 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இப்ப சீஷர்களிடத்துல சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன், உங்களுக்கு நான் வாசஸ்தலத்தை ஏற்படுத்தும்படியாக நான் போகிறேன், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சீஷருங்க, இப்போ இத்தனை நாளாய் நம்மை வழிநடத்தின போதகர் நம்மை விட்டு பிரிந்து போக போகிறார்னு சொல்லி சீஷர்கள் எல்லாரும் துக்கமா இருக்காங்க. அப்போ ஆண்டவர் அவர்களை அறிந்து அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஆண்டவர் திரும்ப திரும்ப அவர்களோடு கூட பேசுகிறார். நான் உங்களை தனியாக ஒரு அனாதையை போல நான் உங்களை விட்டு விட்டு செல்லவில்லை, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்காக அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னதும் இல்லாம, நானே மறுபடியும் நான் வருவேன் சொல்லிட்டு, அப்போ அந்த வசனம் தான் இப்போ நம்ம வாசிச்சோம். நீங்கள் மறுபடியும் என்னை காணும் பொழுது நீங்க சந்தோஷம் அடைவீர்கள், ஒரு மனிதனும் உங்களுடைய சந்தோஷத்தை உங்களை விட்டு எடுத்து போட மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஒரு மனிதனும் உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போட மாட்டான்னு சொல்லும் பொழுது அந்த சந்தோஷம் ஒரு தற்காலிகமான சந்தோஷம் அல்ல, நிரந்தரமான ஒரு சந்தோஷம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற சந்தோஷம் முதலாவதாக அது நிரந்தரமான சந்தோஷம். இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து ஆண்டவர் சீஷர்களோடு கூட பேசுகிறார். 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 10, 11 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை எதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும் அது நிறைவாயிருக்கும்படிக்கும் நான் சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய சந்தோஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற நாள்ல மாத்திர நிரந்தர சந்தோஷம் அல்ல, இந்த பூமியிலே வாழும்பொழுதே நம்ம நிரந்தரமான சந்தோஷம் உள்ளவர்களாய் வாழ முடியும். எப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்வதன் மூலமாக நாம் நிரந்தர சந்தோஷத்தை இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ள முடியும். இதை குறித்து ஆண்டவர் சீஷர்களோடு உவமையாக பேசினவர் இதுல ஒரு உவமேயமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கொடியானது எப்படி செடியிலே நிலைத்திருக்கும் பொழுது அது கனி கொடுக்கிறதோ, அதுபோல நீங்கள் என்னிலே நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்களிடத்துல பேசுகிறார்.
இப்ப கனி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு கொடி செடியிலிருந்து பிரிக்கப்படுமானால் அது உலர்ந்து போகும் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அது போலதான் நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையும். இதை எதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்? உங்களுடைய சந்தோஷம் நிரந்தரமா இருக்கும்படியாகன்னு சொல்லி சொல்லுகிறார். இப்போ நானும் வேதம் வாசிக்கிறேன், நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன், அப்படி இல்லை நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி மத்தேயுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பிசாசுகளை துரத்துகிறதான ஒரு வல்லமை பெற்றிருந்தாலும், அற்புத அடையாளங்களை செய்கிற சக்தியை நீங்கள் பெற்றிருந்தாலும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி நீங்க செய்யாதிருப்பீர்கள், ஆனால் உங்களை நான் அறியேன் என்று சொல்லுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதையுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதை குறித்து ஆண்டவர் மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதுல மூத்தவனிடத்துல வந்து அந்த தகப்பன் சொல்லுகிறார், நீ என்னுடைய திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய்ன்னு சொல்லி. உடனே அவன் பதில் சொல்லுகிறான், மாட்டேன்னு சொல்லி சொல்லுகிறான். உடனே இளைய குமாரன் இடத்துல போய் தகப்பன் சொல்லுகிறார், நீ என்னுடைய திராட்சை தோட்டத்துல போய் இன்றைக்கு வேலை செய்யணும். உடனே அவன் சொல்லுகிற பதில நம்ம பார்க்கிறோம், போகிறேன் ஐயான்னு சொல்லி ரொம்பவும் தாழ்மையான ஒரு பதில் சொல்லுகிறான். ஆனா அந்த இளையவன் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியில. மூத்த குமாரன் பின்னதாக அவன் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய தகப்பனுடைய திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் கேட்கிறார் சீஷர்களிடத்துல, இந்த 2 பேர்ல யார் தன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் சொல்லும்பொழுது மூத்தவன் சொல்லுகிறார்கள். அப்போ இன்றைக்கு நம்ம வெறும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக அல்ல, கேட்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளும் பொழுது, இந்த பூமியிலே வாழும் பொழுதே இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையில தன் பிதாவின் வார்த்தைகளை கை கொண்டதனால ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதுபோல நாம் இன்றைக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, fellowship brings fullness of joy. ஐக்கியம் நிறைவான மகிழ்ச்சியை தருகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இந்த வேத பகுதியில அப்போஸ்தலனாகிய யோவான் உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அவர் நிறைவானவர். அவர் தருகிற எந்த ஒரு காரியமும் குறைவானதல்ல. அப்போ அவர் தருகிற சந்தோஷமும் நிறைவான சந்தோஷம். இப்போ யோவான் என்ன எழுதுகிறார்? நாங்கள் இன்றைக்கு நிறைவான சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி நாங்கள் நிறைவான சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம்? எங்களுடைய உறவு பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட எங்களுடைய உறவு இருக்கிறது. அதனால நாங்கள் நிறைவான சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்க எங்களோடு கூட ஐக்கியப்படுங்கள்னு சொல்லி இங்க யோவான் எழுதுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது 2 கற்பனைகளை மனிதனுக்கு தந்தார். உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாயாகன்னு சொல்றதுதான் முதலாவது பிரதான கற்பனை. எப்பொழுது 2 மனிதர்களிடத்துல உறவு ஏற்படும்? அவர்களிடத்துல அன்பு இருக்கும் பொழுதுதான் அவர்களிடத்துல உறவு ஏற்படும். இதை ஆண்டவர் இங்க மனிதர்களுக்கு வலியுறுத்துகிறார். நீங்க முதலாவது என்னை அன்பு செய்ய வேண்டும். நம்ம அன்பு செய்யும் பொழுதுதான் அவரோடு கூட ஐக்கியப்பட முடியும். ஐக்கியப்படும் பொழுதுதான் இந்த நிறைவான சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அதற்கொப்பான 2ஆம் கட்டளை சொல்லப்பட்டிருக்கு. நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து யோவான் தொடர்ந்து எழுதுகிறார். நீங்க ஆண்டவரோடு கூட நீங்க ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியும் உங்களுடைய சகோதரனை நீங்கள் பகைப்பீர்களானால் நீங்க பொய் சொல்லுகிறவர்களா இருப்பீர்கள் சொல்லி எழுதுகிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். இந்த வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்குவதற்கு முன்னதாக முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்கினார்னு சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். வெளிச்சத்தை உண்டாக்கி இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒளியிலே வாசமாயிருக்கிற ஆண்டவரோடு கூட நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன், நான் ஒளியிலே நடக்கிறேன்னு சொல்லி நீங்க இருளுக்குரிய காரியங்களை, பிசாசுக்குரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் பொய் சொல்லுகிறவர்கள்னு சொல்லி இங்க யோவான் எழுதுகிறார். அந்த 2ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து அவர் எழுதும்பொழுது எழுதுகிறார், நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான்னு சொல்லி எழுதுகிறார். அதை தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்துல காயினையும் ஆபேலையும் குறித்து பேசுகிறார். இந்த பூமியிலே முதலாவதாக பிறந்த 2 சகோதரர்களை குறித்து. 2 பேருக்குள்ள எந்த பகையும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. 2 சகோதரர்களும்
ஒரு மனதாய் தான் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக போகிறார்கள். ஆனா காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ஆபேலினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இப்போ நியாயமா காயின் ஏன் என்னுடைய காணிக்கையை நீர் அங்கீகரிக்கவில்லைன்னு ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறோம். ஆனா இப்போ காயின் ஆபேலின் மேல பொறாமை கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொறாமை பகையாக மாறி அந்த பகை அவனை கொலை செய்தான்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதியிலே ஏதேனிலே ஆதாமுக்குள்ள வந்த அந்த கீழ்ப்படியாமை இன்றைக்கு ஆதாமுக்கு பிறந்த பிள்ளையாகிய காயினுக்குள்ளே அந்த பொறாமை பகையாக மாறி அவன் கொலைக்காரனாக மாறினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எதனால காயின் ஆபேலை கொலை செய்தான்? தன்னுடைய கிரியைகள் அநீதியுள்ளவைகளும் ஆபேலுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளாய் இருந்ததுனால அவன் கொலை செய்தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் சொல்லி இருளுக்குரிய காரியங்கள், கசப்பு, பகை, விரோதங்கள், பொறாமை, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள்னு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு 17 காரியங்களை குறித்து அவர் பட்டியலிடுகிறார். விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, காம விகாரம், பில்லி சூனியம், பல காரியங்களை குறித்து எழுதுகிறார். இப்படிப்பட்ட மாம்சத்துக்குரிய காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு பொறாமையுள்ளவர்களாய் கசப்புள்ளவர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் என்று நீங்க சொல்லுவீர்களானால் நீங்க உங்களுடைய வார்த்தையில நீங்க சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் பொய் சொல்லுகிறவர்கள். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியிலே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்போஸ்தலனாகிய யோவானை போல நீங்க ஆண்டவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய், உறவுன்னு சொல்லும்பொழுது அவர்களோடு கூட நேரம் செலவழிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரோடு கூட. அப்படிப்பட்ட ஒளிக்குரிய கிரியை உள்ளவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது நீங்க நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவதாக, ரைச்சஸ்னஸ் பிரிங்ஸ் எவர்லாஸ்டிங் ஜாய். நீதி நித்திய மகிழ்ச்சியை தருகிறது. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இங்க தீர்க்கதரிசி நித்திய மகிழ்ச்சின்னு சொல்லி எழுதுகிறார். நித்தியம் சொன்னா அழிவில்லாதது. யாருக்கு இந்த அழிவில்லாத மகிழ்ச்சியா? கர்த்தரால மீட்கப்பட்ட ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யார் கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள்? அந்த ஏசாயா 51ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்துல வாசிக்கிறோம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறவர்களேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீதியாய் நடக்கிறவர்கள் தான் கர்த்தராலே மீட்கப்படுவார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை லட்சம் ஜனங்கள் மோசேயினாலே எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். ஆனா வனாந்திரத்திலே கீழ்ப்படியாமையினாலே பல ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். காலேப்பு யோசுவாவை தவிர வேற யாருமே கானானுக்குள்ள பிரவேசிக்கலன்னு சொல்லி. அது மாத்திரம் அல்லாம இப்போ பாபிலோனுக்கு சிறையிருப்புல இருக்காங்க. சிறையிருப்புல பல ஜனங்கள் மாண்டு போனார்கள். ஆனா மீதியா இருக்கிறவர்கள் நீதியை பின்பற்றினவர்கள். அவர்களுக்கு தான் இப்போ தீர்க்கதரிசியின் மூலமாக வார்த்தை சொல்லப்படுகிறது. நீதியை பின்பற்றினவர்கள் கர்த்தராலே மீட்கப்படுவார்கள். சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்ட அந்த ஜனங்களுடைய தலையில அழிவில்லாத நித்திய மகிழ்ச்சி தங்கியிருக்கும் சொல்லி இங்க ஏசாயா எழுதுகிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தருகிறார்னு சொல்லி இங்க ஏசாயா நீதியை பின்பற்றினார்கள்னு எழுதுகிறார். ஆனா எரேமியா எழுதும்பொழுது 31ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் அநாதி சிநேகத்தினாலே உன்னை நேசித்தேன், ஆதலால் காருண்யத்தினாலே நான் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நாளிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரை தன்னுடைய அநாதி அன்பினாலே, அழிந்து போகாத அன்பினாலே ஆண்டவர் நேசித்ததினாலே தனக்குரிய ஜனங்களாக கொஞ்ச ஜனங்களா இருக்கும்பொழுது மற்றவர்களால ஒடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலை ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார். அதனால ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த அதிகாரத்துல நம்ம 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது எரேமியா எழுதுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ புறப்படுவாய்ன்னு சொல்லி இங்க தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஒருவேளை அவர்கள் சிறையிருப்பிலிருந்து புறப்படுவதை குறித்து சொல்லப்பட்டாலும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பெண்
திருமணத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பெண் மணவாளனை சந்திக்கும் பொழுது எப்படி ஊர்வலமாக ஆடல் பாடல் சந்தோஷத்தோடு அவள் கொண்டு போகப்படுகிறாளோ, அதுபோல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் சந்தோஷத்தோடும் களிப்போடும் உங்களை சிறையிருப்பிலிருந்து நான் கூட்டி செல்வேன் சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஜனங்களுக்கு பேசுகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமானா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு சிறையிருப்புக்காக லிட்ரலாவே அவர்களுக்காக சொல்லப்பட்டது. ஆனா இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். நமக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? நான் மீண்டுமாக வருவேன், நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதுகிறார். 19ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் சொல்லி இங்க யோவான் எழுதுகிறார். இப்போ ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் தருகிற அந்த நித்திய மகிழ்ச்சி, அவர் திரும்ப வரும்பொழுது அவரோடு கூட பிரவேசிக்க முடியும் சொல்லி இங்க யோவான் எழுதுகிறார். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வருகையை குறித்து வேதத்துல எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு எப்படி நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும்? நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், புத்தியுள்ளவர்களாய் நம்ம வாழும்பொழுது நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் நம்ம வாழ்வோம். ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கும்பொழுது ஆண்டவரை நம்ம சந்திப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, முந்தின காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லப்பட்டிருக்கு. தாவீது இதை குறித்து எழுதும்பொழுது சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்திலே நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்முடைய சமூகத்திலே எனக்கு நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி எழுதுகிறார். இப்போ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீதியுள்ளவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்களை போல வாழும் பொழுது நீங்க அந்த நித்திய அழிவில்லாத மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வீர்கள். அழிவில்லாத மகிழ்ச்சின்னு சொல்லும்பொழுது ஆண்டவரை சந்திக்கும் போது மாத்திரம் அல்ல, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய மலை பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதியின் மேலே பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் சொல்லி நீதியாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு மன நிறைவு இருக்கு. இந்த பூமியிலே வாழும்பொழுது நீங்க நீதியாய் வாழும்பொழுது அந்த மன நிறைவை பெற்றுக்கொள்வீர்கள். அழிவில்லாத மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வீர்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் இதயம் மகிழ்கின்றது, என்னுடலும் இளைப்பாறுது, என் இதயம் மகிழ்கின்றது, என்னுடலும் இளைப்பாறுது. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவேன். ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவேன். என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய
மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தாரும். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவரோடு உள்ள அன்பிலே உறவிலே அவர் நிலைத்திருந்ததினாலே நிரந்தர ஒரு சந்தோஷத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் கேட்கிற வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாய் வாழும்படியான கிருபையை இந்த வேளையிலே ஒவ்வொருவர் மீதும் நீர் ஊற்றுவீராக. தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தாரும். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் உம்மோடு கூட உறவு கொண்டிருந்ததினாலே அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வருடத்தின் துவக்கத்திலே உம்மோடு கூட ஐக்கியப்பட, இந்த உலகத்தினுடைய உறவுகள் சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் தள்ளி உம்மோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் வாழ்ந்து நீர் தருகின்ற அந்த நிறைவான சந்தோஷத்தை இந்த பூமியிலே பெற்று வாழும்படியாக கிருபை தருவீராக. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நீதியை பின்பற்றி நடந்ததினாலே அவர்கள் நித்திய மகிழ்ச்சியை அழிவில்லாததை பெற்றுக்கொண்டது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே நீதியாய் நடக்கும்படியாக கிருபை தருவீராக. நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த அழிவில்லாத வாழ்க்கையை, நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்வீராக. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you and God be with you.